Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. திமுகவின் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைந்ததற்கு. சார், இப்ப இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கல அப்படிங்கிற பட்சத்துல தானே இந்த மாதிரியான ஒரு மனுவும் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இப்ப உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்க, இதுல உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எந்த காலக்கெடுவும் விதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? அதுல பல்வேறு உள்ள கிடக்கைகள் இருக்கிறது. அதாவது எப்பொழுதுமே ஒரு தீர்ப்பினுடைய ஒரு வரியை வைத்துக் கொண்டு நாம் ஆராய்வு செய்ய முடியாது. அதுல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, ஆளுநருடைய அதிகாரம் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நமது ஜனாதிபதிக்கான அதிகாரம் என்ன என்பதும் அதில் வரையறுக்கப்பட்டு விட்டது. நாம் கேட்ட கேள்விதான், ஒரு மசோதா உங்களுக்கு அனுப்பப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை மிக தெளிவாக வரையறுத்து விட்டது. நீங்க குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவு எடுத்து நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆளுநரை விட அதிகாரம் மிக்கவர் முதலமைச்சர் தான் என்பதை மிக தெளிவாக இந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது. எனவே முதலமைச்சர் எடுக்கிற முடிவிற்கு ஆளுநர் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லாமல் மிக நாசுக்காக டிப்ளமேட்டிக்கா அதை சொல்லியிருக்கிறாங்க. அதோடு அவர்கள் ஒன்று மட்டும்தான் இதில் கேட்டதில் அவர்கள் மாறி இருப்பது என்ன, ஒரு உச்ச நீதிமன்றம் போய் ஒரு பிரதமருக்கோ அல்லது ஒரு உயர் நீதிமன்றம் போய் ஒரு ஆளுநருக்கோ நீங்க 30 நாள்ல முடிவெடுங்க, 20 நாள்ல முடிவெடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. ரைட், அது ஒரு நீங்க ஒரு உயர் குடிமகன், ஒரு முதல் குடிமகனுக்கோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய அந்த உயர் குடிமகனுடைய முதல் குடிமகனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கோ கட்டளையிட முடியாது என்பது சரி. ஆனால் அந்த கட்டளையிட்டால் என்னென்ன நடக்க வேண்டுமோ அது அவ்வளவையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது தீர்ப்பு. எனவே இந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த மசோதாக்களுக்கான ஒப்புதல் இனிமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உறுதியா கொடுத்துதானே ஆகணும். அவங்கதான் சொல்லிட்டாங்களே, ஆளுநர் முன்னாடி கிடப்பில் போடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்றில் நீங்க வந்தவுடனே அங்கீகாரம் கொடுத்துருங்க, ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இல்ல அது ஜனாதிபதிக்கு போக வேண்டியது இருந்தா ஜனாதிபதிக்கு அனுப்பிடுங்க. இல்ல 3வது மறுபரிசீலனை செய்யணும்னா அதை சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுங்க. நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. இதானே நம்ம சொன்னது. அதாவதுமா அவங்க என்னன்னா, நீங்க செய்யலன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு ஒரு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சொல்ல முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆனால் அது எங்களிடம் வராத அளவிற்கு உடனடியாக நீங்கள் செய்து விடுங்கள். ஆளுநர் சொன்னாரே, நான் அதற்கான ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று போனால் அது செத்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம் என்று அதைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்றம் அனுப்பிய சட்டத்தை அல்லது மசோதாவை ஒன்றில் நீங்கள் சட்டமாக அங்கீகரிக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் இருக்கிற கருத்துக்களை சொல்லி அதை மறுக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு சாகடிப்பதற்கு அருகதை கிடையாது, உங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்பதை மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இதுதான் நம்ம கேட்ட பிரேயர். நம்ம கேட்டதான் எங்களுக்கு ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், இவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்க வேண்டுமே ஒழிய அவங்க ஒரு செக் அண்ட் வால்வா இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு வாட்ச் டாக் மாதிரி இது சரியா நடக்குதா இல்லையான்னு பாக்குறது தான் உங்க வேலை. அதை மிக தெளிவாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. 5 நீதியரசர்கள் சேர்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வரி மட்டும் சொல்லி இருக்கிறார்கள், என்ன, ஆளுநருக்கோ ஜனாதிபதிக்கோ நாங்க உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ காலக்கெடு நாங்கள் பண்ண முடியாது. நீங்க இதை செய்யல, நாங்க செய்யறோம், செய்ய முடியாது, நாங்க கையெழுத்து போட முடியாது. ஆனால் அதை நீங்களே செய்து விட வேண்டும் என்பதை பட்டவர்த்தனமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே உச்ச நீதிமன்றம் என்பது ஜனநாயகத்திற்காக அல்லது கூட்டாட்சி தத்துவத்திற்காக போராடக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.